மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்துடைய தொடர்ச்சியாக ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்டம் பவானி சட்டமன்ற தொகுதியில அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வருகை இருந்து கொண்டிருக்கிறார்கள். சாலையிலே தாரை தப்பட்டை முழங்க கரகாட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரை என பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களும் பெண்களும் கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் கூடி உற்சாகமாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது விண்ணை முற்றுகிற அளவிற்கு இடி போன்று முழங்கிக் கொண்டிருக்கிறது. தாரை தப்பட்டைகளும் உற்சாகமாக இந்த வரவேற்பினை அதிமுக பொதுச் செயலாளருக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்த பகுதியிலே ஏராளமான தொழிற்சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள், கழகத்தினுடைய பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அதே போன்று 25,000 ரூபாய் மானிய விலை மூலமாக அந்த ஸ்கூட்டி இருக்கிற வாகனங்களை பெற்ற பெண்கள் என அனைவருமே அணிவகுத்து நின்று அதிமுக பொதுச் செயலாளருக்கு உற்சாகமான ஒரு வரவேற்பினை அளித்துக் கொண்டிருக்கிறார். அதே போன்று ஊனமுற்றோர் தங்களுடைய 3 சக்கர வாகனங்கள் மூலமாக சாலையினுடைய ஒரு புறம் முழுமையாக நின்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருக்கு உற்சாகமான ஒரு வரவேற்பினை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். பவானி நகரமே இன்றைக்கு குலுங்குகிற விதமாக அலைக்கடல் என திறந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார். ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் கே.சி. கருப்பண்ணன், அதே போன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் கே.வி. ராமலிங்கம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பல்வேறு பொறுப்புகள் வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் என அனைவருமே இங்கு திறந்திருக்கிறார்கள். முன்னதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு, அதாவது காளிங்கராயன் பாளையம் என்கிற பகுதியில உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே குறிப்பாக இந்த பவானி சட்டமன்ற தொகுதியில ஏராளமான நலத்திட்டங்கள் மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பெண்கள், அதாவது ஏழையினுடைய வீட்டிலே ஒரு திருமணம் நடைபெறுகிற போது அந்த ஏழையின் வீட்டு பெண்ணினுடைய கழுத்திலே தாலி ஏறுகிற போது தங்கம் இல்லாமல் இருக்கக்கூடாது என்கிற அந்த உயரிய நோக்கத்தோடு புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்கள் தாலிக்கு தங்கம் என்கிற அந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள். ஒரு சவரன் இன்றைக்கு 1,00,000 ரூபாயை தாண்டி இருக்கிறது. அப்படி இருக்கிற போது அந்த ஏழைகளுடைய வீட்டிலே தங்கத்தை கொடுத்து, தாலியை கொடுத்து ஏழை பெண்களுடைய வாழ்விலே விளக்கேற்றி வைத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதனைத் தொடர்ந்து கழகத்தினுடைய ஆட்சியை நடத்தி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் அதே போன்று தொடர்ச்சியாக அந்த பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் திட்டத்தை வழங்கினார். இது அதாவது ஏழையின் வீட்டு பெண் பிள்ளைகள் திருமணத்தின் போது அவருடைய தாலிக்கு தங்கம் வழங்கியது ஒரு புறம், அதே நேரத்திலே ஏழை வீட்டு பிள்ளைகள், அதே போன்று அனைத்து தரப்பில் இருக்கக்கூடிய பெண்கள் கல்வியிலே அவர்கள் உயர வேண்டும், அறிவியல் ரீதியாக கணினி அறிவு அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக லேப்டாப் என்கிற மடிக்கணினியை கொடுத்தார்கள். இதையெல்லாம் அரசியலுக்காகவோ வாக்கு வங்கிகளுக்காகவோ அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மாபெரும் மக்கள் இயக்கம் வழங்கவில்லை. குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே இந்த மடிக்கணினி என்கிற இந்த திட்டம் மிகப்பெரிய அளவிலே ஏழை வீட்டு பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சிக்கும் அவர்கள் கணினி அறிவை பெறுவதற்கும் அது மிகப்பெரிய உந்து சக்தியாக இருந்தது, மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்தது. அப்படிப்பட்ட இந்த தாலிக்கு தங்கம் திட்டத்தையும் மடிக்கணினி வழங்கக்கூடிய திட்டத்தையும் திமுக என்கிற இந்த தீய சக்தி ஆட்சிக்கு வந்தவுடன் குறிப்பாக அந்த திட்டங்களுக்கு மூடு விழா கண்டது. தொடர்ந்து சட்டமன்றத்திலேயும் மக்கள் மன்றத்திலேயும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும், இது மக்களுக்கான திட்டம் என்பதை வலியுறுத்தி இருந்தார்கள். அந்த திட்டத்தை அதன் பிறகு தொடர்ந்து வலியுறுத்துகிற போது 4.5 ஆண்டுகள் ஆட்சியை கடத்திவிட்டு அதன் பிறகு தற்போது ஆட்சி முடிகிற இந்த நேரத்தில் 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய கல்லூரி மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்குவதாக தெரிவித்து மடிக்கணினி வழங்கக்கூடிய ஒரு அவல ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மடிக்கணினி வழங்குவதிலே பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று இருப்பதாகவும் கூறப்படுகிறது. 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படுவதில்லை என்றும், அதிலே சில பேருக்கு அவர்கள் அறிவுறுத்தக்கூடிய அந்த அவருடைய பெயர்கள் வரக்கூடிய அந்த அட்டவணையை வைத்துக் கொண்டுதான் வழங்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. கல்வியிலே அதில் கூட ஒரு பாகுபாடு காட்டக்கூடிய மடிக்கணினி வழங்குவதிலே கூட தரம் பிரித்து வழங்கக்கூடிய ஒரு அவலநிலையில் இன்றைக்கு தமிழகம் தவித்துக் கொண்டிருப்பதாக மாணவ சமுதாயம்
மிகப்பெரிய அளவிலே குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். முதலாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அவர்களுக்கு மடிக்கணினி வழங்கவில்லை, இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு வழங்கவில்லை, மூன்றாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு மட்டும் வழங்கினார் என்றால் என்ன ஆதாயத்திற்காக இந்த திட்டத்தை அவர்கள் செயல்படுத்துகிறார்கள் என்றால், தேர்தலை மையப்படுத்தி தேர்தலுடைய வாக்கு வங்கியை வைத்துத்தான் இந்த அரசியல் நடத்துகிறார்கள் என்கிற வேதனையை இன்றைக்கு தமிழக மக்கள் வைத்திருக்கிறார்கள். 4.5 ஆண்டுகள் இருந்தபோது 5,000 ரூபாயை வழங்கிய இதுவரை வழங்காத இந்த அரசு பணத்திலேயே இன்றைக்கு அந்த மகளிருக்கு வழங்கக்கூடிய உரிமை தொகையை 5 மாத உரிமை தொகையை 5,000 வழங்கி இருக்கிறார். 28 மாதங்கள் ஆட்சி செய்கிற போது வழங்கவில்லை. குறிப்பாக 28 மாதங்களாக வழங்காத நேரத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தியது. மக்கள் மன்றத்திலே மிகப்பெரிய அளவிலே கோரிக்கைகளை முன்வைத்தது. அதன் பிறகுதான் இந்த 1000 அந்த அவர்கள் கூறிய தேர்தல் வாக்குறுதி என்கிற அந்த 1000 ரூபாய் உரிமை தொகை என்கிற பெயரில் அதன் பிறகு வரவு வைக்கப்பட்டது. 28 மாதங்களை கடந்து 28 மாதங்களை ஏமாற்றிய ஒரு அரசு திமுக அரசு என்று இன்றைக்கு தமிழக மக்கள் வேதனையிலே இருக்கிறார். சொல்லுவதெல்லாம், அதாவது வெள்ளம் வைத்து சொல்லுவதும் கொல்லுவதெல்லாம் விஷம் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு அரசாக திமுக அரசு இன்றைக்கு வஞ்சித்திருக்கிறது என்று அந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் தாய்மார்களும் வேதனையோடு இருக்கிறார்கள். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மலர வேண்டும். அப்போதுதான் தமிழகத்திலே ஏழையினுடைய சிரிப்பிலே இறைவனை காண முடியும். ஏழை வீட்டு பிள்ளைகள் கல்வி அறிவை பெற முடியும். ஏழை வீட்டு பிள்ளைகள் மிகப்பெரிய அளவிலே தங்களுடைய கனவுகளை கல்வியிலே கடத்த முடியும் என்கிற அந்த நிலையிலே இன்றைக்கு ஏழையினுடைய சிரிப்பை இன்றைக்கு காண வைத்த ஒரு அரசு என்றால் அது கழக அரசு. 7.5% இடஒதுக்கீட்டின் மூலமாக தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஏழை எளிய, குறிப்பாக சாதாரண அடித்தட்டு மக்களுடைய மருத்துவ கனவை இன்றைக்கு நினைவாக்கி காட்டியவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி. இந்த 7.5% என்பது திமுக ஒருபோதும் நினைத்து பார்த்திராத ஒரு திட்டத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி சிந்தித்து கொண்டு வந்த ஒரு மாபெரும் திட்டம் என்பதைத்தான் நான் இந்த நேரத்தில் குறிப்பிட வேண்டும். குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ரத்து செய்து விடுவோம் என்று கூறிய திமுக அரசு தொடர்ந்து இன்றைக்கு 4.5 ஆண்டுகள் கடந்த பிறகு அதன் ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்று தேர்தலுக்கு முன்பாக கூறியவர்கள் தேர்தல் நேரத்தில் அந்த நீட்டை வைத்து மிகப்பெரிய ஒரு அரசியல் செய்தவர்கள் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு எங்களால் முடியாது என்று சட்டமன்றத்திலே பகிரங்கமாக ஒத்துக்கொள்ளக்கூடிய, சட்டமன்றத்திலே எங்களால் முடியாது என்று பேசக்கூடிய ஒரு அவல நிலைக்கு ஆளுகிற திமுக அரசு தள்ளப்பட்டிருக்கிறது. சொல்லுவது ஒன்று செய்வது வேறொன்று என்பது போல நீட் தேர்விலே மிகப்பெரிய ஒரு மோசடியை தமிழக கல்வி, அதாவது மருத்துவ கனவு படிக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில இந்த அரசு இழைத்திருக்கக்கூடிய துரோகத்தை, அந்த மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை அந்த மாணவர்களும் பெற்றோர்களும் மறக்க மாட்டார்கள். எப்படியாவது இந்த மாணவர்களுடைய மருத்துவ கனவை நினைவாக்கிட வேண்டும் என்பதற்காகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மருத்துவ கனவை நினைவாக்கினார்கள். அந்த 7.5% மூலமாக அந்த பிள்ளைகள் இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஏறக்குறைய 3000 பேர் மருத்துவம் பயில்கிறார்கள் என்றால் அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்ட செய்து கொடுத்த அந்த மகத்தான திட்டம் தான் காரணம். இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசியலுக்காக வாக்கு வங்கிகளுக்காக இல்லாமல் மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கம் என்பதை உணர்ந்துதான் இன்றைக்கு இந்த பவானியுடைய சட்டமன்ற தொகுதியினுடைய அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய, அந்த பேசக்கூடிய எழுச்சி பிரச்சாரம் நடக்கக்கூடிய இடத்திற்கு வரக்கூடிய பகுதி தொடர்ந்து ஏறக்குறைய அரை மணி நேரத்திற்கு மேலாக சாலை முழுவதுமாக பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களும் பொதுமக்களும் பெண்களும் திரண்டு பூக்களை தூவி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருக்கு பூரண கும்ப மரியாதையோடு உற்சாகமான ஒரு வரவேற்பினை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியினை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளரே வருக, குடிமராமத்து நாயகரே வருக, ஏழைகளின் அடுத்த 2026 முதல்வரே வருக என்ற பதாதைகளோடு இந்த வரவேற்பு என்பது இந்த பவானி சட்டமன்ற தொகுதியில அலைகடல் என திறந்து உற்சாகமாக வரவேற்றுக் கொண்டிருக்கிறார். அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில குறிப்பாக அம்மா உணவகம் என்கிற ஒரு உணவகத்தை கொண்டு வந்தார்கள். இந்த உணவகம் தமிழகம் மட்டுமல்லாது தரணை போற்றும் ஒரு மாபெரும் உணவகமாக, ஏழையினுடைய பசியாறக்கூடிய உணவகமாக,
குறிப்பாக ஒரு மனிதன் ஒரு நாள் ஒன்றுக்கு 10 ரூபாயில் 3 வேளையும் சாப்பிட்டு விடக்கூடிய அளவிலே மலிவு விலையிலே அவர்களுக்கு தேவையான ஒரு உணவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சராக மக்கள் மனங்களை வென்றெடுத்த சரித்திர தாயாக இருந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து அதனை மிகப்பெரிய அளவிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தமிழகம் முழுவதும் அந்த திட்டத்தை விரிவுபடுத்தினார்கள் என்றால் குறிப்பாக அதனை முழுமையாக அதற்கான காய்கறிகள், அரிசி, அனைத்து பொருட்களும், பாத்திரங்களும் முழுமையாக கொடுக்கப்பட்டதோடு அதில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் அவர்கள் முழுமையாகவும் அதே போன்று அந்த உணவுகளை எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் சரியாக செய்து கொடுக்கக்கூடிய அளவிலே அதனை உறுதி செய்து தமிழக மக்களுக்கு வழங்கினார்கள். பேரிடர் என்று சொல்லக்கூடிய கொரோனா காலகட்டத்திலே மிகப்பெரிய அளவில் 3 வேளை இலவசமாக அந்த உணவகத்தின் மூலமாக காலையிலே அவர்களுக்கான அந்த சிற்றுண்டி, மாலையிலே உணவு, இரவு நேரத்திலே அதே போன்று அவர்களுக்கான அந்த இரவு உணவு சப்பாத்தி, இட்லி போன்ற உணவுகள் எல்லாம் வழங்கப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த திட்டங்களை பெற்ற பயனடைந்த மக்கள் தான் இன்றைக்கு நன்றியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை பச்சை நிறத்திலே சேலைகளை உடுத்தி இங்கே இளைஞர்களும் பெண்களும் உற்சாகமாக வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியினை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த பவானி சட்டமன்ற தொகுதியில பொய்க்கால் குதிரைகள், அதே போன்ற கரகாட்டம், ஒயிலாட்டம் என தாரை பக்கத்தை முழுங்க இந்த உற்சாகமான வரவேற்பினை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். தோரண வாயில் பச்சை பசேல் என்று வாழை மரங்களும் அதே போன்று செங்கரும்புகளும் இன்றைக்கு நடப்பட்டு அது மிகப்பெரிய அளவிலே பசுமையாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. அந்த தோரண வாயிலுக்கு அருகே தற்போது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய வாகனம் வருகின்ற கொண்டிருக்கிறது. இந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்திலே இன்றைக்கு பெண்கள் வேட்பம் பெறுவதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்திலே இருக்கக்கூடிய பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் வைத்திருந்த ஒரு மாபெரும் அரசியல் இயக்கம் என்றால் தமிழக வரலாற்றிலே அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி காலம்தான் என்பதை மக்கள் மறக்க மாட்டார்கள். மக்களுக்கு எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் மக்கள் எந்த நேரத்திலும் வெளியே பாதுகாப்பாக சென்று வருவதற்காக மிகப்பெரிய அளவிலே காவல்துறைக்கு முழுமையான சுதந்திரம் கொடுக்கப்பட்டு காவல்துறை முழுவீச்சிலே செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்திய ஒரு இயக்கம் என்றால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மாபெரும் 2.5 கோடி தொண்டர்களை கொண்ட மகத்தான இயக்கம் என்பதை நாடறியும். அப்படி இந்த நாட்டு மக்களுக்காக பார்த்து பல்வேறு திட்டங்களை தீட்டி கொடுத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வருகின்ற கொண்டிருக்கிறார்கள். சாலையிலே காவல்துறையினர் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு கண்ணியத்தோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் உற்சாகமான ஒரு வரவேற்பினை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருக்கு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே திரண்டு ஆர்ப்பரித்த மலைக்கடல் என இந்த பகுதி முழுவதுமாக மனித தலைகளாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசுகிற அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அந்த மைதானத்திற்கு அருகே அவருடைய வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. உற்சாகமாக எழுச்சியோடு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அவர்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏறக்குறைய 40 நிமிடங்களாக அவருடைய வாகனம் வர முடியாத அளவிற்கு மக்கள் கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஏற்கனவே பவானி சட்டமன்ற தொகுதிக்கு வருவதற்கு முன்பாக 192வது சட்டமன்ற தொகுதியாக பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பெருந்துறை சட்டமன்ற தொகுதியை குலுங்குகிற விதமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில எழுச்சி உரை ஆற்றிவிட்டு 193வது சட்டமன்ற தொகுதியாக தற்பொழுது இந்த பவானி சட்டமன்ற தொகுதிக்கு எழுச்சி உரை ஆற்றுவதற்காக இங்கு திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பெண்கள், இளைஞர்கள், கழக நிர்வாகிகள், பொதுமக்கள், தொண்டர்கள் அவர்களுக்கு மத்தியில அதிமுகவுடைய பொதுச் செயலாளருடைய வாகனம் தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், இங்கே வாகனம் செல்ல முடியாத அளவிற்கு அவ்வளவு கூட்டம் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறது. அதிமுகவுடைய பொதுச் செயலாளரை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு கட்சியினுடைய நிர்வாகிகளும் கையிலே பரவதைகளும் கட்சியினுடைய நிறமான கருப்பு, வெள்ளை, சிவப்பு நிறத்திலே பலூன்களையும் அதே போன்று
கழக துண்டுகளையும் அணிந்து கொண்டு உற்சாகமாக வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு 193 சட்டமன்ற தொகுதிகளிலே வரலாற்றில் சரித்திர சாதனையாக இன்றைக்கு பவானி சட்டமன்ற தொகுதியிலே எழுச்சி உரை ஆற்றுவதற்காக வருகின்றிருக்கிறார்கள். இங்கே திரண்டிருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய தலைவரை பார்க்க வேண்டும், 2026 முதல்வராக அரியணையிலே இருக்கும் பொதுச் செயலாளரை காண வேண்டும், அவருடைய எழுச்சி உரையை கேட்க வேண்டும் என்பதற்காக இங்கே திரண்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்ற இந்த பகுதிக்கு குவிந்திருக்கக்கூடிய ஆர்ப்பரிக்கும் மக்கள் வெள்ளத்திலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வருகை கொண்டிருக்கிறார். குறிப்பாக சிறு வியாபாரிகளுடைய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவிப்பை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். நகர பகுதிகளில் நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கக்கூடிய சிறு வியாபாரிகள் கூட்டுறவு வங்கிகளிலே வாங்கிய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதே போன்று பட்டதாரிகளுக்கு மாதம் 2000 ரூபாய், அதாவது பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு இல்லாமல் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை பதிவு செய்துவிட்டு காத்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், அதே போன்று 12ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்துள்ளவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று, படித்தவர்களுக்கும் அவர்களுக்கான செலவை அவர்கள் செய்து கொள்வதற்கான ஒரு வருவாயை அரசே தரும் என்று, அதிமுக அரசு அமைந்தவுடன் அது தரும் என்று இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அதே போன்று 2026 உங்கள் ஆதரவோடு அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கிற போது ஒவ்வொரு இல்லங்களிலே இருக்கக்கூடிய குடும்ப அட்டைதாரர்களுக்கு பெண்களுடைய வங்கி கணக்கிலே 2000 ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போன்று ஆட்டோ ஓட்டுநருக்கு 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். அதே நேரத்தில் 25,000 ரூபாய் சுமார் 5 லட்சம் பெண்களுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மானியத்தினுடைய நிலையில மானியத்தோடு அந்த இருசக்கர வாகனங்கள் இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் படித்துவிட்டு இன்றைக்கு படிப்பதற்காக கடன் வாங்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் வங்கியிலே வாங்கி இருக்கக்கூடிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி மலர்ந்தவுடன் இவர்களுக்கு அது உறுதி செய்யப்படும் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று அதிமுக ஆட்சி அமைவதற்கு இன்றைக்கு மக்கள் தயாராகி விட்டார்கள் என்பதைத்தான் இன்றைக்கு பவானி சட்டமன்ற தொகுதியிலே குவிந்திருக்கக்கூடிய அலைகள் என ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய எழுச்சியை தங்களுடைய தலைவருக்கு அளித்து வருகிறார்கள். இந்த அலைகள் என திறந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்போது எழுச்சி உரை ஆற்றுவதற்காக அவருடைய வாகனமானது வருகின்றிருக்கிறது. தற்போது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தொடர்ச்சியாக பவானிக்கு வருவதற்கு முன்பாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தற்போது இந்த ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் கே.சி. கருப்பண்ணன் அவர்கள் பேசி வருகிறார். தொடர்ச்சியாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றப் போகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம்.